இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 8:14. என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். மானும் பிள்ளை மானும் அப்படின்னா வேகம், சுதந்திரம், அழகு இதை அடையாளப்படுத்துது. தேவன் அழகானவர். நம்மக்கிட்ட வேகமாக நம்ம பக்கத்தில் வரும்போது நாம் அவரை ஆவலோடு தேட வேண்டும். மலைகள்னால் உயர்ந்த இடம், தேவனுடைய சன்னதியை குறிக்குது. அதாவது பரலோகத்திலேருந்து தேவன் நம்மக்கிட்ட இறங்கி வரணும். நம்மக்கிட்ட தேவன் அன்போடு இறங்கி வரணும்னா நாம் முதல்ல தேவனை நேசிக்கணும். நாம் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவு தான் நம்மளை நேசிப்பாங்க. தேவன் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னு நம்ம நேசிக்கக்கூடாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு வலிமை அதிகம். இப்படிப்பட்ட அன்பை தான் நாம் தேவனிடத்தில் வைக்கணும். தேவன் நமக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி, நம்ம தேவன் மேல் வச்சுருக்கிற அன்பு உண்மையானதாக இருக்கணும். ஆனால் நம்ம சில சமயம் தேவன் நம்ம கேட்டதை தராமல் போயிட்டார்னா தேவனை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். நாம் கேட்டது நம்மளுடைய பார்வைக்கு நல்லதாக தெரியலாம். ஆனால் அதை தேவன் நமக்கு கொடுக்கலன்னா நமக்கு பயன்படாததாவோ இல்லை ஆபத்து நிறைந்ததாகவோ இருக்கலாம். அது இப்போ நமக்கு தெரியலைனாலும் என்னைக்காவது ஏன் தேவன் நமக்கு அதை கொடுக்கல அப்படின்றத வெளிப்படுத்துவார். அப்போ புரியும். அப்போது நம்ம தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பில் குறைவுகளை உண்டாக்காமல் இருந்தோம்னா தேவன் நமக்காக இறங்கி வருவார். ஆமேன்.